இருந்து என் கடமையை நிறைவேற்றுறேன். உன் கூட இருக்கிற ஆட்டோபாட்ஸ் எல்லாம் புத்திசாலிங்க ஆப்டிமஸ். எப்ப தப்பிச்சு போகணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இறந்தவர்கள் படைய நீ பூமிக்கு கொண்டு வரது என்னால தடுக்க முடியாது மெகட்ரான். ஆனா அவங்க செய்ய போற காரியத்தை என்னால தடுக்க முடியும். அவங்களோட தலைவனை அழிக்கிறது மூலமா. உன்னை நினைச்சா எனக்கு பரிதாபமா இருக்கு ஆப்டிமஸ். ஏன்னா அவங்களோட சக்தி இப்ப எனக்குள்ள இருக்கு. எது நடந்தாலும் சரி, இங்க இருந்து ஒருத்தர் தான் தப்பிக்க முடியும். அதுங்க எல்லாமே நெருங்கிட்டு இருக்கு. அப்படின்னா ஆபத்துன்னு தானே அர்த்தம். ராஜன், நாங்க பொசிஷன்ல இருக்கோம். ஆர்த்தி சொல்றத கொஞ்சம் கவனமா கேளு. எதுக்கு என்ன கூப்பிட்ட? உங்களோட தெளிவான முடிவுல எந்தவித குழப்பமும் எனக்கு இல்ல. ஆனா அந்த ஆட்டோபாட்ஸ் மறுபடியும் பாலத்துக்கு கீழே இருந்து ஏதோ ஒரு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. கவனத்தை கலைக்கிற ஆப்டிமஸ். டிசெப்டிகானா இருந்திருந்தா நீ சிறந்த வீரனா இருந்திருப்ப. என் வழியை நான் ஏற்கனவே தேர்ந்தெடுத்துட்டேன். என் படம் வரப்போகுது. அவங்களை அழைச்சிட்டு போக விண்வெளி பாலத்தை தயார்படுத்த. இப்போ ஃப்ளோ ரெகுலேட்டர்ல இருந்து எனர்ஜான் பம்புக்கு அப்படியே நேரடியா போங்க. அங்க ஒரு வால்வ் இருக்கணும். நான் பாத்துட்டேன். குட். அந்த சக்தியை தரைக்கு எதிராக செயல்பட வைக்க நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் அந்த கரண்ட ரிவர்ஸ் பண்ண வேண்டியதுதான். கரண்ட ரிவர்ஸ் பண்ணிட்டேன். சாதிச்சிட்டோம். அப்படிதானே? தரை வழி பாலத்தை இப்ப தயார் பண்றேன். எங்க என் கப்பல்? நம்மளால அங்கிருந்து உயிர் தப்ப முடியாது லார்ட் மெகட்ரான். தேவையில்லாம எதுவும் செய்யாதீங்க. உடனே அங்கிருந்து புறப்படுங்க. தரவழி பாலம் உங்களுக்காக இப்ப காத்துக்கிட்டு இருக்கு. ஆட்டோபாட்ஸ் குதிச்சிருங்க. படை வீரர்கள் இல்ல. டிசெப்டிகான்ஸ் ரொம்பவே வருத்தத்தோட ஒரு விஷயத்தை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம தலைவரான மெகட்ரானோட உயிர் சக்தி அழிஞ்சிடுச்சு. இனி அவர் திரும்ப மாட்டார். இனி எல்லாரும் இந்த ஸ்டார் ஸ்கிரீமை வணங்குங்க. ஆமா, அவங்க உயிரோட 4 உயிர் சிக்னல். அதுல ஒண்ணு பலகீனமா இருக்கு.
நாம ஒரு நண்பரை இழந்தோம். மறுபடியும் இங்க ஒரு உயிரிழப்பு இருக்கக்கூடாது. ஜாக், எதுக்காக வருத்தப்படுற? உலகத்துல நிறைய மோட்டார் சைக்கிள்கள் இருக்கு. ஆனா நீதான் முதல் பைக். மெகட்ரான் என்ன ஆனா? முதல் பைக். மெகட்ரான் என்ன ஆனா? எனக்கு தெரிஞ்சு அவன் உயிர் பிழைக்க வாய்ப்பே இல்லை. என்னை காப்பாத்தினதுக்கு உங்களுக்கு நன்றி சொல்ல வாய்ப்பே கிடைக்கல. நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். மனித இனமே கடமைப்பட்டிருக்கேன். அப்படின்னா இப்போ நீங்க எல்லாரும் எங்களை விட்டு பிரிஞ்சு போக போறீங்களா? காலத்துக்கு இனி நம்ம பார்க்கவே முடியாதா? இந்த உலகத்தை விட்டு எங்க கிரகத்துக்கு போறதுக்கு பதிலா ஆட்டோபாட்களான நாங்க மனித உலகத்தை சேர்ந்த 3 நண்பர்கள் கிட்ட எங்க நட்புறவை நாங்க பலப்படுத்திக்க போறோம். இவங்க உண்மையான வீரர்கள். உடலால இவங்க வீரர்களா இல்லைன்னாலும் உள்ளத்தால சிறந்த வீரர்கள். என் பேரு ஆப்டிமஸ் பிரைம். அண்ட சராசரத்துக்கும் இந்த தகவலை நான் அனுப்புறேன். ஆட்டோபாட்டுகள் பூமியை சேர்ந்தவங்க கிடையாது. ஆனா நாங்க பூமியில வசிக்கணும்னு விதிக்கப்பட்டிருக்கு. இந்த கிரகத்தை ஆக்கிரமிக்கணுங்கிற எண்ணத்தோட யாராவது வந்தா முன்ன தெரிஞ்சுக்கங்க. பூமியையும் மனித இனத்தையும் பாதுகாக்க ஆட்டோபாட்டுகளான நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். எங்க உலகத்தை பாதுகாக்க காத்துக்கிட்டு இருக்கோம்.